ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு ஒருத்தன் opinion editor. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூப்பிட்டு வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. லாஸ்ட்டாக கூப்பிட்டு வீடியோ போட்டு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. போன வாட்டி நான் கூப்பிட்டு வீடியோ போகும்போது நமக்கு எதில் ஒன்றுமே நடக்கல. ஆனால் அந்த வாட்டி வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னங்கிறது ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேராட்டு லைக் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ கேஜில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். இந்த மேக்பி போர்ட் ரிப்பேருக்கு என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத நான் வந்து அப்படியே ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லிடுவேன். ஆனால் ஷார்ட்ஸை பார்க்காதவங்களுக்காக என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பேர் பார்த்திங்கன்னா நம்ம கையில் ரொம்ப நாளாக முட்டை விடாமல் இருந்து வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எக்லே பண்ணிச்சு. அந்த எக்கை வந்து நான் வந்து வேறு ஒரு புறாக்கு வந்து மாற்றி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அது வந்து ஒரு 2 எக்லே பண்ணியிருக்கு. அந்த 2 எக்குமே நான் வந்து மாற்றி வச்சிட்டேன். இந்த முட்டையை மாற்றி வச்சு நான் சாதா புறாவோட முட்டையை இந்த புறாக்கு வச்சிருந்தேன். அந்த சாதா புறாவோட முட்டை வந்து இது அடைய கேட்கல. ஃபஸ்ட்டு நான் வச்சிருந்த 2 முட்டையை வந்து அடைய கேட்கல. அது 2 வந்து ட்ரேயில் கிடக்கு. மீதி 2 பார்த்திங்கன்னா அந்த கேஜ் வாசலில் கிடந்த 2. முதல்ல நான் மாற்றி வச்சிருந்த 2 முட்டையை விட்டு கொஞ்சமாட்டு அடகாத்துச்சு. ஒரு 4 நாளைக்கு மேலே அடகாத்துச்சு. இதில் சிக்கு ஆச்சாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை விட்டுச்சு அந்த முட்டை 2யும். ஓரளவுக்கு இதில் வந்து சிக்கு வந்து வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இப்போ அது வந்து இன்குபேட் பண்ணனால கண்டிப்பாக உள்ள வந்து இறந்துருக்கும். ரொம்ப நாள் வச்சு இன்குபேட் பண்ணி இந்த முட்டையெல்லாம். அதனால் அந்த 2 முட்டையை நான் வந்து தூர போட்டுருவேன். இப்போ வந்து இதுக்கு வந்து அந்த பிளாக்கியோட முட்டையை நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இதை வச்ச நாளே வந்து அடகாக்கிறது நிப்பாட்டிடுச்சு. இது இன்னும் 2 நாள் பார்த்துட்டு அடகாக்கெல்லாம் தூரதான் பண்ணும். இந்த முட்டையை வந்து லைட்டிங் பண்ணி பார்த்தேன். உள்ளே ஓரளவுக்கு நல்லா சிக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் பாதி இடத்துல கேப்பு தெரிஞ்சுது. இதுக்கு மேலே பொறிக்க சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக உள்ள இறந்துருக்குன்னு சொல்லி தான் அந்த 2 முட்டையை வந்து தூக்கி தூர போட்டேன். அப்படியே நம்ம மரக்குட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம பிளாக் கீப்பரில் வந்து நான் லாஸ்ட்டாக காட்டமிச்சில் ஒரு சிக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சிக்கு வந்து நல்லா வளர்ந்துச்சு, ஒயிட் கலரு. அந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த சிக் சைஸ் இருக்க மிச்சில் திடீர்னு ஒரு நாள் இறந்துருச்சு. நான் காலையில் கேஜ் திறந்து பார்க்க மிச்சில் ஒரே எறும்பாக இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து எக்லே பண்ணியிருக்கு. இதில் வந்து இப்போ அந்த மேக்பி போர்ட்டோட எக்கை வந்து மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி வச்சு ஒரு 2 நாள் தான் ஆகுது. இதில் வந்து ஒரு 2 நாள் முன்ன பின்ன வந்து எக்லே பண்ணிச்சு. இது ஒரு 20 நாள் அடகாத்துச்சுனா தான் அந்த சிக்கு வந்து ஆச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சிக்கு வந்து கொஞ்சம் செக்கர் கலரில் இருந்தாலும் அந்த மொதினாக்கெலாம் வர மாதிரி அந்த செக்கரோட பார்டரில் மட்டும் ப்ரௌன் கலர் அங்கங்கே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த சிக்கு வந்து சேல் தான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சிக்கு அப்புறம் இன்னொரு சிக்கு இது 2 மட்டும்தான் இந்த வாட்டி சேலுக்கு இருக்குது. வேறு எதுவும் சேல் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்மளோட அந்த மேக்பி போர்ட்டோட எக்கை வந்து இந்த பேருக்கு தான் மாற்றி வச்சுருந்தேன். அந்த சிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. 2மே ஒரே ட்ரேயில் உட்காந்துருக்கனால காட்ட முடியல. நான் வந்து எப்படியே நோட்டிட்டு கடைசியில் காட்டிடுறேன். அப்புறம் இந்த பேர் வந்து போன வாட்டி ஒரு சிக்கன் வந்து வெளியே அனுப்பிவிட்டுருந்துச்சு. அதான் இது. அதில் உள்ள அந்த மெயில் கலர்லேயே தான் இருக்கும். அப்படியே மெயில் மாதிரியே தான் இருக்கும். ஸ்பைக்கு இருந்துச்சு. அது வந்து லைட்டாக மண்டையில் கொத்துனதுனால அப்படியே மண்டப்பெல்லாம் லைட்டாக புண்ணாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆரியும் அந்த முடியை வந்து முளைச்சிட்டு இருக்கு. நான் சேல் பண்ண போகிறேன்னு சொன்ன இந்த இன்னொரு சிக்கு தான். இது 2 தான் இந்த வாட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த 2 சிக்கோட ப்ரைஸ் அப்புறம் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை முடிச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். திருநெல்வேலி சரௌண்டிங்கில் தான் முடிச்சு சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஹோமர் வந்து அப்படியே தான் இருக்குது. எக்லாம் லே பண்ணல. ஆனால் அப்பப்போ மேட்டிங் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மெயில் வந்து குச்சி எடுக்கும். ஃபீமேல் வந்து கேஜுக்குள்ளே அனுப்பி விட்டுரும். நானும் எக்லே பண்ணிடுவோம்னு நினச்சி பார்த்துட்ருப்பேன். ஆனால் எக்லே பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த வாட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த வாட்டி வந்து மேட்லாம் பண்ணிகிட்ருக்கு. எக்லே பண்ணுறதுக்கு குச்செல்லாம் எடுத்து வந்து உள்ள தூக்கி வச்சுருக்கு. ஃபீமேலையும் மெயில் வந்து துரத்தி உள்ள அனுப்பிட்டுருக்கு. எக்லே பண்ணுதான்னு சொல்லி இந்த வாட்டி பார்ப்போம். ஆனால் எக்லே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இந்த பேரெலாம் வந்து சேல் பண்ணுற ஐடியாவும் இல்லை. இது சும்மா என்னோடய ஆசைக்காக வளர்த்துட்ருக்கேன் இந்த பேரை. இந்த மேக்பியோட சிக்கோட 2வது சிக்கு வந்து இன்றைக்கி தான் ஹேட்ச் ஆகிருக்கு. நான் அதோட முட்டையோட எதுவும் வெளியே கிடக்கல. அதனால் பொறிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். இதோட எக்கு இது எக்கு வந்து மாற்றி வச்சு 2 நாள் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை அப்புறம் வந்து இறையெல்லாம் போட்டு ஏமாற்றி வெளியே அனுப்பியாச்சு. இதுதான் அதோட 2 சிக்கு. இந்த சிக்கு நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னா வந்து ஒரு செட்டு வந்து இதையும் நிப்பாட்டலான் இருக்கேன். அதாவது சேல் எதுவும் பண்ணாமல் நம்ம கெஜில் வந்து வளர்க்குற மாதிரி ஒரு ஐடியா. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong. I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have your doubts, not what I'm about. Have your cloud, it be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now.
ஃபேன்சிக்கிலேயே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து முதல்ல ஒன்று வந்து இந்த ஃபேன்டெயில் புறா வந்து கடைசியாக நீங்கள் பார்த்தது தான். அதுக்கப்புறம் வந்து லே பண்ணல. இப்போ தான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு லே பண்ணியிருக்கு. இந்த எக்கையும் வந்து சிக்கன் வந்து நல்லா வளர்த்து இந்த சிக்கன் வந்து சேல் பண்ணாமல் நம்ம கேஜில் வந்து செட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்ம வளர்க்குற பேருக்கு வந்து ஏஜ் ஆக நம்மகிட்ட வந்து அடுத்ததுலேருந்து வர சிக்ஸ் எதையாட்டும் வந்து ஒன்று நிப்பாட்டினா தான் நம்ம கேஜில் வந்து புறாங்க வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பேர்ட்ஸோட குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்புறம் அந்த ஃபீமேலோட ரெக்கையை வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி விடணும், எல்லாம் பிடிங்கி விடணும். ஏன்னா இது நார்மல் புறாங்க கூட சேர்ந்துலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போய் யாரை எடுக்கலாம் ஆரம்பிக்கும். அப்போ எதுட்டையும் மாட்டிடக்கூடாது. பூனை வேறு இப்போ வந்து நிறைய நம்ம கேஜ் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. மேல் வந்து வெளியெல்லாம் அவ்வளோவா போகாது. இந்த ஃபீமேல் தான் வந்து சாதா புறாங்க கூட சேர்ந்து பறக்கும். அப்புறம் சிராஜ் பேர்லேயும் வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு. கடைசியாக வந்து அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு 2 சிக்கு வந்து இறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ எக்லே பண்ணி அந்த சிக்கு வந்து நல்லா வளர்ந்துருச்சு. நெஸ்ட் அவுட் ஆகிற போகிற ஸ்டேஜ்கிட்ட வந்துருச்சு. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து நெஸ்ட் அவுட் ஆயிரும். இதோட சிக்கன் வந்து இந்த வாட்டி நான் செட் தான் பண்ண போகிறேன். அப்புறம் அந்த கிங் ஃபீமேல் வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் 2 தடவை வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து மேட்டிங்லாம் பண்ணி எக்லே பண்ணுற மாதிரி சிம்டம்ஸ் காட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து சரி இதுக்கு மேலே வந்து இதை வந்து ஓப்பனில் விட்டா எங்கேயாவது மறுபடியும் மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் டேப் போடலாம்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். ரெக்கே வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப என்ன பண்ணிச்சுன்னா என் மேலே வந்து வேஸ்ட்டு போயிடுச்சு. அந்த வேஸ்ட்டில் வந்து ஒரே எக்கோட ஓடாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி யாரோட வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் அது வந்து எக்லே பண்ண முடிச்சு தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேனான்லாம் தெரில. அதாவது அது போனால் அதில் வந்து ஃபுல்லாக வந்து முட்டையாக வரல, அங்கங்கே சின்ன சின்ன அந்த முட்டையோட பீஸாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மேட்டிங் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டி யூசேப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஓல்டு லைனில் உள்ள ஒரு கிங் ஃபீமேலு. இதே குவாலிட்டியில் வந்து சிக்ஸ் ஒரு தடவை இறங்குச்சு. அந்த சிக்கையும் ஒரு தடவை வந்து கேது பட்டணும் ஒரு ஆசை. அது நடக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த கிங் பேரில் இப்போதைக்கு எக்லாம் வந்து ஒன்று லே பண்ணல. நான் அதுக்கப்புறம் வந்து அந்த சிராஜோட சிக்ஸை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். சிராஜ் வந்து இந்த வாட்டி 2 சிக்கு வச்சுருக்கு. இன்னொன்று வந்து இன்னொரு ரேக்கில் உட்காந்துருக்கு. ரெண்டுமே ஒரே கலரு ஒரே மாதிரி தான் இருக்குது. சைஸும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் வந்து வளர்த்துருக்கு. இன்னொரு சிக்கு வந்து இதுதான் அதே கலர் தான். இது ரெண்டையும் வந்து வெளியே விட்டுட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இந்த சிக்கும் நமக்கு இதில் தான் வந்து இனிமேல் இருக்க போகுது. மெயில் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஃபேண்டிலோட எக்லாம் வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது நம்ம சிராஜோட சிக்ஸு. அங்கங்கே லைட் லைட்டாக அந்த ரெட் கலர் வந்து திட்டா தெரியாமல் இருக்கும். ஆனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் கிளியராக வந்து வந்துடும். அந்த சிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு ஆட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு இதில் தான் இருக்க போகுது. மெயில் ஃபீமேலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவே பேராகி நமக்கு இதில் செட் ஆகிடும். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இறையெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பெட்டை வந்து காட்ட போகிறேன். புதுசுன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை நிறைய தடவை வளர்த்துருக்கோம். ஆனால் இது வந்து இப்போ புதுசு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு 2 அணில் குட்டி வந்து கிடச்சிருக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இதை நான் வந்து ஒரு வாரமாக வச்சுருக்கேன். எப்படி கிடச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டோட பைக் வந்து ரொம்ப நாள் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருந்தான். அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து நிப்பாட்டும் பஸ்ஸில் ஒரே சவுண்டாக கேட்டுட்டு இருந்துச்சுன்னு உள்ளே செக் பண்ணி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு அணில் வந்து கூடு கட்டி குட்டி போட்டு வச்சுருந்துருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த 2 அணில் குட்டியும் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த அணில் குட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு அணில் குட்டி வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அது என்னாச்சுன்னா அதுக்கு வந்து மேலேருந்து கீழே வந்தாலே வயிற்றில் வந்து ஒரு சின்ன அடி மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு மில்க் ஃபீட் பண்ணாலும் வந்து ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஒரு நாள் வந்து அது இறந்துருச்சு. சரி அதை வீடியோவில் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுனேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஓடியில் ஒரு சவுண்டு கேட்டு வந்திருக்கும். அது இந்த 2 அணில் குட்டியோட சவுண்டு தான் அது. என் கையில் தரம்புச்சுலாம் வந்து இதை காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா இது அந்தளவுக்கு சின்னது. பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல். இப்போ வாட்டி அந்த 3 கோட்டிலேருந்து லைட்டாக முடி முளைச்சிருக்கு. அவன் தரம்புச்சில் வெறும் அந்த 3 லைன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போவே அது குட்டி தான். பட்டுருந்தாலும் ஒரு வாரமாக வந்து காப்பாற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து வளர்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் தான் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கே வந்து தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய அணிலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மில்க் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இந்த சைஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் இந்த வீடியோவில் வந்து காட்டிடலான்னு காட்டிட்டேன். இந்த வீடியோட ஃபினிஷிங் டச்சாக எல்லா புறங்களையும் வந்து இன்றைக்கி குளிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வெயில் வந்து கொஞ்ச நாளாகவே அடி கொளுத்திட்டுருக்கு.
அதுவும் இல்லாமல் புறாங்கள்லாம் வந்து அந்த வெக்க தாங்க முடியாமல் வாய் வச்சு அதோட வெக்கையெல்லாம் வெளியே அனுப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. சரி, அதான் வந்து முட்டை அடை காத்துட்டு இருக்க புறா மட்டும் கேஜுக்குள்ளே அடைச்சி போட்டு மற்ற சும்மா நிற்கிற புறாங்களுக்குலாம் வந்து இதை தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிங்கெலாம் எப்படி ஒரு மாதிரி வெக்க தாங்க முடியாமல் நிழலில் பின்னிட்டு வாய பிளந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி குளிப்பாட்டினா அது வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் புறாலாம். அது மாதிரி அது கொஞ்சம் ரிப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். இவ்வளோதான் இப்போதைக்கு நமக்கு இதில் நடந்திருக்க அப்டேட்டு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.